நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய திங்கள் இரவு வணக்கம். சன்ரைஸ் நிகழ் வரிசையின் திங்கள் ஒலிபரப்பு நேரத்தில் 7 மணி இப்போது நேரலைக்கு வருவது புல சமூக நிஜங்கள். பாமுகம் தொலைக்காட்சி மற்றும் லண்டன் தமிழ் வானொலி 24 மணி நேரம் ஒலிக்கின்ற ஒலி அலைகளூடாகவும் பாமுகம் ஒளித்திரையினூடாகவும் FATV tamil.com மற்றும் firstodio.net மொபைல் ஆப்பில் FATV தமிழ் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆடியோ ஆகியவற்றினூடாக இந்த நிகழ்ச்சி இப்போது நேரலையில் ஒளிபரப்பாகிறது. முகநூலில் FATV தமிழ் இணைந்து தொகுத்து வழங்க வளமை தொகுப்பாளர் விஜே போஸ் அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் நிலாமோகன். இன்றைய ஒரு தலைப்பாக நான் இப்போ அண்மையில் கொஞ்சம் சூடு பிடித்த விஷயமாக இருக்கின்ற இலங்கையின் சமகால அரசியல் நிகழ்வுகள் பற்றி கதைக்கலாம் இருக்கிறேன். வணக்கம். திரு செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறாரு தெரியல. இல்லை செல்வின் இருக்கிறீங்களா? ஹலோ. நீங்கள் அறிமுகத்தோடு சில விவரங்களை சொல்லிக் கொண்டிருங்கள். அவர் குரல் கந்தால் தொடர்வோம். காரணம் நேரலைக்கு சென்று விட்டோம். அப்படி என்றால், அதாவது இப்போ அண்மை காலத்தில் மிக பேசுபொருளாக இருந்த விடயம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கைது நடவடிக்கை. அது முதல் தடவையாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் சில நாட்கள் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. என்றாலும் அவர் பிறகு அவர் சுயினம் காரணமாக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். பலவிதமான கருத்துக்கள் அதை பற்றி வருகிறது. ஒன்று, சில பேர் சொல்லுகிறார்கள் இது ஒரு நாடகம் உண்டு, இது சும்மா ஒரு நாடக ஹாஸ்பிட்டலில் இருந்ததுன்னா ஒரு ட்ராமான்றதான் சில பேர் சொல்லுகிறார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள் இது அந்த அரசாங்கம் ஒரு 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 பரீட்சித்து பார்த்துருக்கிறது, இவரை அரெஸ்ட் பண்ணி என்ன என்ன விளைவுகள் பொதுமக்கள்கிட்ட இருந்து வரும் என்பதை பார்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரீட்சை என்று தான் சில பேர் சொல்லப்படுகிறது. இனி இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் எதிர்கட்சிகள் எல்லாம் திடீரென்று ஒன்றுபட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த அந்த சைட்டில் அந்த பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் இப்படியான விடயங்கள் நடக்கலாம் என்ற ஒரு பயமாகவும் இருக்கலாம். ஜனநாயகத்துக்கு கொண்டு வருகிற அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நாங்கள் அதை அப்படி பார்க்கவில்லை. இது ஒரு ஒரு பயத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒற்றுமையாக இருக்கலாம் என்றால் என்னுடைய கருத்து. இதை ஆழமாக அறிந்து கொள்வதற்கு செல்வன் அவர்களை அழைத்திருந்தோம். அவர் கொஞ்ச நேரத்தில் நினைவார் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன் என்னுடைய அழைப்பேற்று வந்து கொண்டிருக்கின்ற அந்த இணைந்திருக்கின்ற ஸ்ரீ சோதலிங்க அவர்களை முதலில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் சோதலிங்க. வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நான் இப்போ சொன்னதை பற்றி நீங்கள் செல்வின் அண்ணா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். செல்வினும் இணைஞ்சிருக்கிறார். நான் அதை பற்றி சொல்றேன். பேருந்து செல்வின் கதைக்கட்டும். என்னன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு காலமும் இலங்கையில அவதானிச்ச அல்லது இவ்வளவு காலமும் இருந்த அரசாங்கங்கள் என்றது ஒரு இனவாத அரசாங்கங்களாகத்தான் இருந்திருக்குது. அவர்களின் அரசியலும் அவர்களின் அரசு நடத்தும் முறையும் அவர்கள் அரசு இயங்கும் முறையும் என்பது தனிப்பட அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் என்று அவர்களின் கட்டுப்பாடுகளில், அவர்களுடைய நேரடி கட்டுப்பாடுகளில், அவர்களுடைய நேரடியான உத்தரவின் கீழே முடிவெடுக்கிற ஒரு அரசும் அரசாங்கமும் அரசாங்கத்தின் மையங்கள் அல்லது நீதிமன்றங்கள் செயல்படுகிற ஒரு முறையும் தான் இவ்வளவு காலமும் இருந்தது. ஆனால் அண்மை காலத்தில் ஒரு வருஷமாக என்பிபி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த முறையில் நாங்கள் 80களில் எதிர்பார்த்து நாங்கள் இப்படியான ஒரு அரசு ஒன்று பெற வேணும், அந்த அரசு சுயமாக இயங்க வேணும் என்று அந்த ஒரு நிலைமையை அவர்கள் முயற்சிக்கிறார்கள், பரீட்சிக்கிறார்கள்.
அதற்கான அந்த சுயாதீனமான நீதி சேவை இயங்குவதற்காக அவர்கள் அதை சுயாதீனமாக இயங்க விடுவதற்கான எல்லா வழிவகைகளையும் செய்கிறார்கள் என்றுதான் என்னுடைய கணிப்பு. என்பிபி அரசாங்கம் அதை செய்யுது. அதை செய்வதன் காரணமாக கடந்த காலத்தில் அதே நேரம் அரசு ஜேவிபி என்பிபி தான் என்ன எதிர்பார்த்துச்சோ, கடந்த காலத்தில் இலங்கையை வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு போன என்னென்ன காரணங்கள் எல்லாம் அது ஆராய வேணும், பேச வேணும், கதைக்க வேணும், அவைகளை ரெக்டிஃபை பண்ண வேணும், சீர்திருத்தம் செய்ய வேணும் என்று பேசிச்சோ, அதுகள் சம்பந்தமான முன்னெடுப்புகளை செய்வது தான் என்பிபியில் இப்போதே நடக்கிற செயல்களாகத்தான் எனக்கு தெரியுது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் அது சாணக்கியனாக இருந்தான, ஸ்ரீதரனாக இருந்தான, ரணிலாக இருந்தான, இன்னும் அவர்களுடைய என்பிபி கட்சிக்குள் இருந்த பாராளுமன்றம் உறுப்பினரோ அல்லது என்பிபி சார்பானவர்கள் கைது செய்யப்பட்ட தொடர்பாகவும் இது நடக்குது. இது நாங்கள் ஒரு என்பிபியில் இருக்கிற கட்சி சார்பாக சிலருக்கு எதிராக செய்யப்படுற நடவடிக்கையாகவோ அல்லது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாகவோ அல்லது அன்றகுமார திசாநாயக்கா அல்லது கரணி அல்லது ஜேவிபி மெம்பர்கள் தங்களுடைய சொந்த சுய ஒரு அஜெண்டாவுக்கு செய்வதாகவோ நாங்கள் இதை பார்க்கக்கூடாதுன்றதான் என்னுடைய புரிதல். இது அரசு சுயாதீனமாக அரசு சுயாதீனமாக இயங்கப்பட்டிருக்குது. அந்த சுயாதீனமான இயக்கத்தின் கீழ்தான் இந்த கைதும் இந்த விசாரணையும் நடக்குது. இது கணக்க தொடரும் என்று நம்புகிறேன் நான். ஏனென்றால் இன்னும் பல பேர்கிட்ட பல தமிழர்கள் மீதும் இது பாயும், ஒரு சிங்கள கட்சிகள் மீது இது பாயும் என்ற பாய வேண்டிய தேவை இருக்குது. நாட்டை வங்குரோத்து பண்ணின நாட்டின் திறசேரிய வலிச்சு கொண்டு போன பலர் இருக்கிறோம். அந்த பலருடைய விசாரணைகள் செய்யப்பட வேண்டிய விஷயம் கட்டாயம். என்னென்னு சொன்னால் அது நாட்டுக்கு செய்யப்பட்ட பெரிய துரோகம், தவறு, அது நாட்டை வங்குரோத்துக்கு கொண்டு போன நிலைமைகள் எல்லாம் இருக்குது. அதுகளெல்லாம் அது கருத்தில் கொண்டு அந்த விசாரணைகள் செய்யப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் ஒன்று கூடுவது அல்லது எதிர்க்கட்சிகள் என்பிபிக்கு எதிராக அன்றாவுக்கு எதிராக ஒன்று கூடுவது என்பது கூட இங்கே தவறுகளை மறைக்கத்தான் இவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. ரணில் விக்ரமசிங்க செய்த தவறு சம்பந்தமாக விசாரணை ஒன்றுக்கு கூடப்பட்டிருந்தால் அவருக்காக ஆதரவளிக்கிறது எதுக்கு? அவர் செய்த தவறை விசாரணை செய்தால் அது சுயாதீனமாக அந்த நீதி நிர்வாக சேவை விசாரணை செய்ய வேண்டும், அதை அனுமதிக்க வேண்டும். அது ரணிலாக இருந்தா என்ன, ஹரணியாக இருந்தா என்ன, அனுராவாக இருந்தா என்ன, சாணக்கியனாக இருந்தா என்ன, ஸ்ரீதரனாக இருந்தா என்ன, அதை விட்டுட்டு ரணிலுக்கு ஆதரவாக என்று சொல்லி ஒரு 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 தொகை ஆட்கள் வந்து நின்று போலீஸாருக்கு அடித்து இந்த விஷயங்கள் செய்தது. அப்போ ரணில் செய்த தவறை அவர்கிட்ட இருந்து விட்ரோ பண்ண சொல்லித்தானே கேட்கிறோம். அது ஒரு தவறான ஜனநாயகம். அப்படி ஜனநாயக நடப்பில் எதிர்பார்க்க முடியாது. இதே போல தான் இப்போ சிங்கள கட்சிகளின் ஐக்கியப்படுதல் என்பதும் அவர்கள் இப்போ ஒரு பாதி ஒன்றை தேட முயற்சிக்கிறார்கள். இப்போ இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஸ்திரமான நிலைமையை எப்படி குழப்புறது, எப்படி மாற்றி அமைக்கிறது, அல்லது இதுக்கு எப்படியான டிஸ்டர்பன்ஸை கொண்டு வரலாம் என்று ஒரு முயற்சி ஒன்று அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் அன்னைக்கேல இவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தோ அந்நிய நாடுகளில் இருந்தோ அல்லது சர்வதேச நாடுகளில் இருந்தோ யாரும் இதை குழப்புறதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கிறதாக எதுவும் தெரியவில்லை. எரிக் சொல்கையும் சாதாரணமாக ஒரு அறிக்கையைத்தான் விட்டவரே தவிர எரிக் சொல்கையும் ஏதோ சீரியஸான ஒரு விஷயத்தை கேட்கவும் இல்லை, இந்தியா ஒரு விஷயத்தை கதைக்கவும் இல்லை. இவர்கள் உள்ளுக்கு இருக்கிறவர்கள் நிறைய பயப்படுகிறோம். இந்த நீதியான சேவை, நீதியான இந்த நீதி நிர்வாகம் நீதியாக அந்த சுயாதீனமாக இயங்க வலிக்கிட்டால் தங்களில் பலருடைய என்றால் பல அரசியல்வாதிகள், தமிழ் சிங்களம் முஸ்லீம் அரசியல்வாதிகளிடம் பல பெருந்தொகையான சொத்து குவிக்கப்பட்டிருக்குது. அவர்கள் வேலைக்கே போகாதவர்கள் சொத்து குவிச்சு வச்சிருக்கிறார்கள். அப்போ இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த பக்கத்தில் தான் நான் இதை பார்க்குறேன். இது ஒரு ஜனநாயகத்தை நோக்கித்தான் இது இலங்கை திரும்பி அதை நோக்கித்தான் இது இயங்கிக் கொண்டிருப்பதாகத்தான் என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. நான் அதன் அடிப்படையில் என்பிபியினுடைய இந்த போக்கை நான் வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். மிச்சம் மதிப்புக்குரிய செல்வின் அவர்கள் அல்லது நீங்கள் மற்றவர்கள் பேசிக்கொள்ளுங்க. நன்றி 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 திரு சோதரிங்க. திரு செல்வின் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் திரு செல்வின். ஹலோ வணக்கம். இடையில கட் பண்ணப்பட்டது. ஓகே, ரைட் ரைட், ஓகே ஓகே. அப்போ நாங்கள் அந்த எடுத்த தலைப்பு உங்களுக்கு கேட்டிருப்பீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்துக்கள், இவர் கூறினதையும் கேட்டீங்கள், உங்களோட கருத்துக்கள். இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணது
ஒரு நல்ல அவர் கூறிய விடயங்கள்ல கணிசமான பொருத்தமான விடயங்கள் இருக்குது. ஆனால் இதுல நாங்கள் வேறு வேறுக்கான பரிமாணங்களை யோசிக்க வேண்டும். ஒரு நீதித்துறை அல்லது ஏனைய துறைகளை சுதந்திரமாக விடக்கூடிய ஒரு அரசு வர வேண்டும் என்பது இலங்கைக்கு முக்கியமானது. இப்போ ரணில கைது செய்யறதுக்கு எடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு நிதி விடயம் சம்பந்தப்பட்டது. ரணில் மேல குற்றச்சாட்டுகள் மிக பாரதூரமான குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. அந்த குற்றச்சாட்டு எதுலையுமே கை வைக்கல, அதை பத்தி எதுவுமே கதைக்கல. இது ரணில் ஒரு நிதி ரீதியான ஒரு உத்தியோக பணியின் போது இடையில செய்யப்பட்ட விடயம் பற்றி தான் பேசப்பட்டது. IMF அதாவது சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்தப்படக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று இந்த நிதி பிரயோகங்களை ஒழுங்குபடுத்துவது. எனவே இந்த நிதி விஷயங்கள், மோசடிகள், அது இது சம்பந்தமான விடயங்கள்ல தாங்கள் மிக நேர்மையாகவும் இறுக்கமாக இருப்போம்ன்றதை காட்டும் விஷயமாக இதை முன்னுக்கெடுத்தார்களோ என்ற விடயம் இருக்கின்றது. அதாவது இப்ப இலங்கை சிந்தனையாளர்கள் சிங்கள பக்கத்தில் சொல்லும்போது ரணில் என்கின்ற ஒரு மென்மையான இலக்கை கையாண்டு பார்த்து அது பிரச்சனை வரையில் என்று சொன்னால் பிறகு இதுகளை கையில்லாமல் சொல்லி ஒரு இது இருக்குது. ஆனாலும் எல்லாருலையும் கையாளப்பட போறது பெரும்பாலும் நிதி ரீதியான மோசடிகள், நிதி ரீதியான சுஷ்பிரயோகங்கள், நிதி சம்பந்தப்பட்ட விடயங்களாகத்தான் இருக்கப்படும். ஏன்னு அது ஒரு வகையில மக்களுக்கு நிதி ரீதியான போனவர்கள் குற்றஞ்சாட்டினால் மக்களுக்கு இவங்கெல்லாம் காரணம் சொன்னால் அவருடைய எதிர்கால அரசியல் இருப்பையும் இல்லாமல் செய்கின்ற விடயமாக இருக்கு. எனவே அந்த நோக்கம் அங்கு ஒரு தெளிவான பாதையில் தான் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்ப ரணிலை கைது செய்த உடனே எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா செய்தது என்றது அது இந்த பத்திரிகையிலே போட்டிருக்காங்கன்னு எல்லா கல்லர்களும் ஒன்றா செய்திருக்காங்க. நாங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை வரப்போ தெரிஞ்ச பிறகு அந்த முன்னெச்சரிக்கையாக கூடிய ஒரு பிரஷரை அரசாங்கத்தை கூட்டிடுமா, பயப்படுத்தி பார்க்கலுமான்றது விடயம் தான் இருக்குது. ஆனா அந்த விடயத்துல சாலிய பீரிஸ் இந்த வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்லிக்கிற வழக்கறிஞர் சங்கத்துக்கு செயலாளராகவோ தலைவராக இருந்தவர் அந்த திருப்பி வர முடியாத பாதையில் அந்த ஜூலியஸ் காலத்துல பாவிக்கப்பட்ட அந்த வீடை பாவிச்சு ரோபிகோன் என்ற அந்த ரிவர் ரோம்லேருந்து சொல்ல ரோபிகோன்டா அந்த ரோம்லேருந்து இத்தாலிக்கு போற இதுல ரோபிகோன்ல எல்லையே ஆட்டி தாண்டி அங்கால போனா திருப்பி வர இது திரும்பி முடியாத பாதையில இப்ப அன்றகுமார் சாதனாக்கா என்ஜாய் பண்ணிக்கிட்டார். எனவே இவர் இதுல முன்னோக்கி துணிஞ்சு ஓட வேணும். இடையில எங்கேயாவது தடமாறினாலும் இது எல்லா எதிர்கட்சிகளையும் சேர்ந்து ஒரு ரெடியா போட்டு மூடிடும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். எனவே அந்த விஷயத்துல அவர்கள் ஜெயிப்பியர் மிக தெளிவாக இருக்கணும். இதுல வேண்டி தாங்கள் விட்டு கொடுக்குறா கொண்டு இல்லை என்று தொட்டது சொற்கோணரை தான். எனவே மிகப்பெரிய பாதிப்போ கடுமையாகவோ நடக்க போறது என்ற ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லை, உள்நாட்டிலும் இல்லை. எனவே ரணில வச்சுக்கொண்டு மிச்சாக்கள் தங்கட வேண்டி ஓடினாச்சரி மற்றும் முடிக்க நடக்க போறது. ஆனா இதுக்கு அங்கால கணக்க விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஜேவிபி அரசாங்கம் என்ன செய்கின்றது இருந்தாலும் கூட நான் அவருடைய கட்சி அவருடைய கொள்கை தான் நடக்கிறது. அடிப்படையில் என்னன்னு சொன்னால் இப்ப இந்த இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கார் ஜனாதிபதி. அவர் இன்றைக்கு மயிலிட்டு துறைமுகத்தை 3ஆம் கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார். மயிலிட்டு துறைமுகத்தின் முதல் கட்ட வேலைகள் துவங்கும்போது சொல்லப்பட்டது மயிலிட்டு துறைமுகம் மீளக்கூடிய வந்த மீனவர்கள். அந்த பிறகு அந்த முதற்கட்டத்தில் செய்த வேலை எதுவுமே மயிலிட்டு மீனவர்களுக்கு பொருத்தமானதாக இல்லாமல் இந்த தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற பல நாள் படகுகளுக்கு தரிக்கின்ற இடமாகத்தான் இருக்கு. 2ஆம் கட்டத்துல அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருக்கும்போது உள்ளூர் மீனவர்களுக்காக கொஞ்சம் மங்காளஞ்சால கொஞ்சம் வேலையில செய்து அந்த நிலைமையை சமன் செய்ய பார்த்தவர். ரெண்டாலும் அதை பெருமளவு பயன்படுத்தினது தென்னிலங்கையிலிருந்து வந்த பல நாள் படகுகள் தான். இன்று இவர் 3ஆம் கட்ட வேலையை உடனடியாக துவங்கி அங்கிருந்த இந்தியன்
கைப்பற்றி அதுக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்தியன் பல்லார் படகுகள், ட்ரோலர்கள், இழுவை படகுகள்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 8 படகுகளை கொடுத்து மீதி எல்லாத்தையும் உடனடியாக உடைச்சி எல்லாத்தையும் தூக்கி எடுத்து அந்த ஹாபரை வழியாக்கினோம். என்னத்துக்குன்னா அந்த ஹாபரை 3ஆம் கட்ட வேலைக்கு செய்யறது. அதை செய்கிறதுக்காக வந்து இன்றைக்கு திறப்புலாவில் அறிவிக்கும் போது சொன்ன விஷயம் என்னென்றால், இது மயிலிட்டி மீனவர்களுக்கு மாத்திரமல்ல, தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற பல நாள் படகு மீனவர்களுக்குமான சேவைகளை வழங்குவதற்காக இது விஸ்தரிக்கப்படுகின்றது இந்த தெளிவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. எனவே இது இந்த துறைமுகத்தை விருது செய்யும் போது இந்த யுத்தத்தாலேயும் ஏனைய காரணங்களாலேயும் தங்களுடைய தொழிலாளர்களை இழந்த வடபோதி மீனவர்கள், மயிலிட்டி மீனவர்கள் அல்ல அந்த வடகரை மீனவர்களுடைய ஆளுமைகளை மேம்படுத்துவது, அவர்களுக்கான படகுகள், முதலீடுகள், ஏனைய வசதிகளை உருவாக்குவதற்கு எதுவுமே இங்கு பேசப்படவில்லை. அவர்கள் இன்னும் ஒரு கரையோர மீன்பிடியாளர்களாக சிறு படகுகளோடு இருக்கும்போது தென்னிலங்கையிலிருந்து பல நாள் படகுகள் வருவதற்கான வசதிகளை பெருக்கி கொடுப்பதற்காகவே இன்று 3 கட்ட விடயம் செய்யப்படுகிறது சொல்லி சொல்கிறார். இது நேற்று முந்தைய வீரேசரியில் ஒரு பேட்டி வந்திருக்கிறது. பிமல் ரத்நாயக்கா அதில் கட்சி செயலாளர் சொல்லுகிறார். தன்னுடைய பேட்டியை சொல்லிக் கொண்டு போய் கூட்டத்தில் காங்கிரஸ் துறைமுகம் பற்றி ஒரு கேள்வி வருகிறது. அவர் அதுக்கு சொல்றேன்னா, காங்கிரஸ் துறைமுகம் எந்த விதத்திலும் வர்த்தக ரீதியாக லாபங்களை தரக்கூடியதா அல்ல. எனவே காங்கிரஸ் துறைமுகத்தின் அபிவிருத்தியை நாங்கள் கிடப்பில் போடுகின்றோம், போடப்பட்டு விட்டது என்று நேற்று. எனவே காங்கிரஸ் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படாது என்ற செய்தியை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பொழுது மில்லியன் உங்களுக்கு இந்தியா காசு வந்திருக்காதுன்னு சொல்லி, இந்தியாவை திருத்தி தந்தாலும் கூட நாங்கள் அதனை பராமரிப்பது எங்களுக்கு சிரமம், லாபம் இல்லாமல், எனவே நாங்கள் செய்ய மாட்டோம் சரி. அதை விட பலாலி துறைமுகம் பற்றி கடந்த வாரம் கைத்தொழில் அமைச்சர் பேசும்போது, பலாலி துறைமுகத்தை சர்வதேச விமான நிலையம் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் ஆக்குவதற்கு முந்தைய அரசாங்கம் சரியான முடிவெடுக்கையில் நாங்கள் இப்பொழுது அந்த விமான நிலையத்தினுடைய வர்த்தக ரீதியான லாப சாத்தியப்பாட்டு அறிக்கைகளை தயாரிக்க துவங்கி இருக்கிறோம். அந்த அறிக்கை கிடைத்தவில்லை தான் மீதி வேலைகளை தீர்மானிப்போம். எனவே இந்த அறிக்கை எழுத போவது அவர்கள் தான். அவர்கள் பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதித்து, சாமான்களுக்கு கட்டுப்பாடு விதித்து செய்து சாத்தியமற்றது என்று சொல்லி முடிப்பார்கள். தெளிவாக சொல்லப்பட்டாயிற்று. அப்ப ஏற்கனவே மன்னார் ராமேஸ்வரம் நெடுஞ்ச பாலம் நாங்கள் செய்ய ஒப்பட மாட்டோம். மன்னாருக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில் உள்ள ஹைவே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்பொழுது காங்கிரஸ் துறைமுகம் கிடப்பில் போடப்பட்டு விட்டது. பலாலி விமான நிலையத்துக்கான லாப நோக்க அறிக்கை, சாத்தியப்பட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. தயாரிக்கப்பட்ட பின்புதான் அது வெற்றி தீர்மானிக்கப்படும். அதோட இன்னொரு விடயம் ஒன்றைக்கு சொல்லுகிறேன் சொன்னால், எந்த நிலையிலும் பலாலி விமான நிலையம் அரசாங்கத்தினுடைய நேரடி பொறுப்பில் தான் இருக்கும். பலாலி இந்த மத்தாள விமான நிலையம் இல்லை வேறு விமான நிலையங்கள் எடுத்த முடிவு மாதிரி பலாலி விமான நிலையத்திலும் நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். அதாவது ஏதாவது வேறொரு நாட்டிற்கோ வேறொரு பிரைவேட் கம்பெனிகள் ஏஜென்சிகளுக்கோ நாங்கள் பலாலி விமான நிலையத்தை நாங்கள் குத்தகைக்கு கொடுக்க மாட்டோம் என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறார். தங்களோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கும். இவர்கள் எல்லாம் சொல்ல வருகின்ற விடயம் என்னென்று சொன்னால், இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு வட மாகாணத்தினூடாக வரக்கூடாது. வடமாகாணம் என்பது பொருளாதார ரீதியாக எந்த விதத்திலையும் உயர்நிலைக்கும் போகக்கூடாது.